நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 22 வருஷமாக பணியாற்றி வரேன். நான் பிஎல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதுலேருந்தே கட்சி பணியாற்றி வரேன். அதே போல் 2010 அதுக்கு முன்னாடியும் வழக்கறிஞர் பிரிவில் தொடர்ந்து பணியாற்றி வந்தேன். 2010 அம்மா இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை ஆரம்பித்தாங்க. அதில் மாவட்ட இணைச் செயலாளராக அம்மா எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அதிலையும் சிறப்பாக கட்சி பணியாற்றி வந்தேன். அதே போல் 2011 அம்மா எனக்கு மதுரையில் மகளிர் நீதிமன்றத்தில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக எனக்கு பதவி கொடுத்தாங்க. அதையும் திறம்பட சிறப்பாக செஞ்சுட்டு வந்தேன். கட்சிக்கு விசுவாசமாகவும் அம்மாவுக்கு விசுவாசமாகவும் அமைச்சருக்கு விசுவாசமாகவும் எல்லா கட்சி பணியும் செஞ்சுட்டு வந்தேன். கட்சி விழாக்களாக இருக்கட்டும், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாத்துலேயும் நான் பங்கெடுத்துக்கிட்டேன். அதே போல் ஒவ்வொரு வருஷமும் அம்மாவுக்கு நான் பிளட் டொனேட் பண்ணிவிடுவேன். போன வருஷம் அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் நான் அதை பண்ண முடியல. இப்படி இருக்கிற நேரத்தில் கோர்ட்டில் எனக்கு வர கேஸு அந்த வழக்குகளில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எதிரிகளுக்கு சாதகமாக நான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் தரப்பில் உள்ள வழக்கறிஞர்கள் எனக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதில் ஃபங்க்ஷனில் எங்கேயாவது பார்க்குறப்பையும் அமைச்சர் கேட்பாங்க, என்னம்மா கட்சி வைக்கலாம் அவங்களுக்கு போட்டதுக்கு காரணமே கட்சி வக்கீல்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அவங்க என்ன கேட்டாலும் உதவியெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்கிறேன், அக்யூஸ்டுக்கு அகெயின்ஸ்டாக என்னால் அவங்களுக்கு ஃபேவராக என்னால் செய்ய முடியாது அப்படின்னே நான் சொல்லிட்டு வந்தேன். இப்படியே 11 வருஷமும் இதுக்காகவே என்னோடய வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கும் அதுலேயும் இன்னடிச்சுன்னு சொல்லி ஒரு பிபியும் போட்டு எனக்கு நிறைய மன உளைச்சலையும் டார்ச்சரையும் கொடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. இந்த கேப்பில் இப்போது எனக்கு அந்த கட்சி பதவி உண்மையாகவும் அரசு வேலைகளைய சிறப்பாகவும் என்னை செய்ய விடாமல் அமைச்சர் செல்லூர் ராஜு தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அம்மா இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக எனக்கு இந்த நிலைமை வந்திருக்கவே செய்யாது. ஏன்னா நான் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமான தண்டனை கன்விக்ஷன் வாங்கி கொடுக்குற லிஸ்ட்டில் என்னோடய பேர் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. 24 அவரை போய் பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ டார்ச்சர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு அமைச்சர்கிட்ட பகிரங்கமாக சொல்லி என்னுடைய ராஜினாமாவை அவர்கிட்ட நான் தெரிவிச்சுட்டு தான் வந்தேன். அவரோட ஃபங்க்ஷனுக்கும் நான் போகலை. பல வதந்திகள் வருது, அவர் காது குத்துக்கு நான் பணம் கொடுக்காதனால தான் அப்படின்னு. அப்படி கிடையாது, அது உண்மையும் கிடையாது. என்னோட அரசு வேலைகளில் இவரோட தலையீடும் இவரோட வழக்கறிஞர்களோட தலையீடும் அதிகமாக இருந்தனால தான் என்னால் சிறப்பாக பணியாற்ற முடியலை. மன உளைச்சலால் நான் அதை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதன்னுவாங்க. அதில் உள்ள வழக்குகளில் ஒரு வழக்கு ஒருத்தர் இப்போ டிவியில் ஃப்ளாஷ் நியூஸை பார்த்துட்டு வேகமாக ஓடி என்ன நடந்ததுன்றதில் ஒருத்தர் அவங்களோட கேஸில் அமைச்சரும் வழக்குகளின் சகாக்களும் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான்றதை அவரே சொல்லுவார். நீங்கள் அவர்கிட்டயே நீங்கள் கேட்டுக்கலாம். சார் இப்போ அதை தானே சார் சொன்னேன். வழக்கறிஞர் மூலமாக அக்யூஸ்டுக்கு ஃபேவராக என்னை நடந்துக்க சொல்கிறாங்க. கேஸை அக்யூட்டல் பண்ணுறதுக்கு என்னால் அது முடியாது. நான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தண்டனை மட்டும்தான் என்னால் வாங்கி கொடுக்க முடியும். அரசு வழக்கறிஞரோட வேலையே அதுதான். அதை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. அதனால தான் என்னால் வேலை செய்ய முடியலன்ட்டு நான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன் சார். நான் ஜெயந்தபுரம் பகுதியில் 77வது வார்டில் குடியிருக்கேன். என் பொண்ணுக்கு 2015 பாலியல் தொந்தரவில் பாலசுப்ரமணியன்ற அக்யூஸ்ட் தொந்தரவு பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ கேஸ் ட்ரையலுக்காக வந்திருக்கு. அந்த அக்யூஸ்டோட ரிலேஷனை 77வது வார்டு கவுன்சிலர் ஜெயலட்சுமியோட ரிலேஷன். இப்போ என்ன அப்படின்னா எனக்கு பிபி உமாராணி அப்படின்னு சொல்லி இதாக வந்துச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பிபி தமிழ்ச்செல்வன் ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சு கேஸுக்கு ஜாதகமாக நீ நடந்துக்கிறணும், அதாவது தண்டனை கிடைக்காத அளவுக்கு நாங்கள் இது பண்ணணும், இந்த மாதிரி ஒன்று நடக்கலைன்னு சொல்லிட்டு போயிடணும், உனக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அதை நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இல்லை மேடம், நான் என்னோடய பொண்ணுக்கு நல்ல தகப்பனாக நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ மினிஸ்டர் வரைக்கும் இந்த பிரச்சனை போகும், செல்லூர் ராஜு வரைக்கும் இந்த பிரச்சனை போயிருக்கு, இதனால் நீ காம்ப்ரமைசன் பண்ணி போகிறது தான் உனக்கு நல்லது, இது முடியாது அப்படின்னு சொல்லி போனேன் அப்படின்னா நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் உன்னால் ஜெயிக்க முடியாது, நாங்கள் அவனுக்கு தண்டனை கொடுக்காத அளவுக்கு தப்பிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. அதாவது இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மிரட்டல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் பாதிக்கப்பட்டதுனால எனக்கு நியாயம் கிடைக்கணும். அதுக்காக திருப்பி நான் ஹைகோர்ட்டில் மனு அப்ளை பண்ணிடுறேன், எனக்கு வேறு கோர்ட்டு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஆளுங்க மிரட்டுறாங்களா? ஃபோனில் எல்லாம் இல்லை சார், நேரடியாக தமிழ்ச்செல்வன் ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சே மிரட்டியிருக்காங்க. இது என்ன அப்படின்னாக்கா தமிழ்ச்செல்வன் ஆஃபீஸில் வச்சு உமாராணி மேடமும் தமிழ்ச்செல்வன் சேர்ந்து இந்த பிரச்சனை மினிஸ்டர் வரைக்கும் போயிருக்கு, நீ வேறு எங்களுக்கு ஜாதகமாக நடக்கணும் அப்படின்றாங்க. அமைச்சர் எதுவும் பேசினாரா? அவர் எதுவும் பேசலை.
கிட்ட யாரோட தூண்டுதல்ல கேட்குறீங்க? நம்ம யாரோட தூண்டில் நடக்குது? தொண்டுகளை வந்து அமைச்சரை சொல்லி தான் சொன்னாங்க வந்து. அதாவது வந்து பாதி அக்யூஸ்ட் வந்து எங்கள் கட்சிக்காரு. நீ என்ன கட்சி? நான் எந்த கட்சி சாராதவன். ஆமாம். அதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தார். அந்த பகுதியில் வந்து அதிகமாக இருக்கிறது முக்குளத்தூர் சமுதாயம் தான். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி என்னை மிரட்டியிருக்காங்க. அதாவது ஒத்த நாடா பேல நீ அங்கே இருந்து என்ன சாதிச்சிருவ, நாங்கள் முக்குளத்தூர் சமுதாயம் உன்னை சுற்றி இருக்கோம், நாங்கள் பார்த்து உன்னை அங்கே வாழ வச்சாதான் முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்ற ஒரு மிரட்டலும் எனக்கு இருக்குது. அதாவது 10 லட்ச ரூபா வந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு காசு வேண்டாம். நான் என்னோடய பிள்ளைக்கு வந்து நல்ல தகப்பனாக இருக்கணும், அவ்வளோதான். பாலியல் பண்ணாங்க, பாலியல் பண்ணினது இது வந்து எனக்கு ஆஸ்பத்திரி மெடிக்கல் ரிப்போர்ட் வரையும் உறுதியாகிருக்கு. மெடிக்கல் ரிப்போர்ட் வரையும் உறுதியாகிருக்கு. இந்த அக்யூஸ்ட்டை வந்து நானே 2-3 தடவை கண்டிச்சிருக்கேன் மற்ற பிள்ளைகளை பண்ணும்போது. இப்போ அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பிள்ளை வந்து எங்கள் பகுதியில் நிறைய இருக்குது. அவங்களாம் அந்த வெளியில் சொல்ல வரல. உங்கள் குழந்தை என்ன வயசு? என் பொண்ணுக்கு 13 வயசு. அந்த சம்பவம் நடக்கும்போது இப்போ வந்து 14 வயசு ஆகுது. அந்த 2 வருஷம் ஆகுது சார். அந்த அக்யூஸ்ட் வந்து அன்றைக்கி வந்து 55 வயசு. இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.